ஹாய் காய்ஸ், சூப்பராக சாஃப்டாக எப்படி வந்துட்டு கொலக்கட்டை செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். கார கொலக்கட்டை ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நார்மல் சாப்பாட்டு அரிசியை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு லைட்டாக வந்துட்டு உப்பு சேர்த்து இது வந்துட்டு ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப கொரன்னு வேண்டாம், மீடியமாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் காட்டுற பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிருந்திங்கன்னா போதும். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய், குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயமெல்லாம் வந்து சின்னதாக வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகா, 3 வரமிளகா, 1 கொத்து கருகாப்பில், 1 கொத்து கொத்தமல்லி தழை, ஒரு சில்லு வந்து தேங்காயும் நல்லா சாப் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் இந்த மாதிரி போட பிடிக்கலைன்னா நீங்கள் துருவியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் போட்டு செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லைட்டாக வந்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்காக நான் வந்துட்டு கண்ணாடி பதத்தில் வதங்கினீங்கன்னா போதும். நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவு கலக்கும்போது என்ன ஆகும்னா 20% வந்துட்டு இதுலேயே வந்து வெந்துடணும். அந்தளவுக்கு வதக்கணும். கரெக்ட். உங்களுக்கு அந்த அளவு தெரியல அப்படின்னா நம்ம கலக்கிட்டு இருக்கிற மாவு கொஞ்சம் கூட வந்துட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் எல்லாமே ஈவனாக வந்து கொலன்னு வந்து நல்லா ஈவனாக வந்து வெந்து வந்திருக்கணும். அந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும். நான் கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு. நம்ம ஃபுல்லாக வந்து அதில் 20% வெந்துருச்சுன்னா கீழே வந்துட்டு ஒட்டாது. மாவு நல்லா வந்துட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு அழகாக வந்து வரும். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். அது ஆறிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. நீங்கள் நார்மலாக இட்லி எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி துணி மேலே போட்டுட்டு உங்களுக்கு எந்த டிசைனில் கொலக்கட்டை வேணுமோ அந்த டிசைனில் வந்துட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு கைப்பிடி மாதிரி செஞ்சு வந்து வச்சுருக்கேன். கரெக்டாக 1.5 டம்ளர் அரிசிக்கு 15 கொலக்கட்டை வந்து வரும். வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுனா ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு அதில் ஒரு குத்தி பார்த்தீங்கன்னா 2 சைடு ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா கொலக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.